ஒரு வாலிப பெண் A young woman ஒரு நாள் என்னை சந்திக்க வீட்டிற்கு வந்தாள். once came home to meet me. என்னை வந்து பார்த்து விட்டு சொன்னாள், பிரதர், நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா உங்களால தான் சொன்னாள். And she told me, brother, if I am alive today, it is only because of you. நான் சொன்னேன், உன் கூட நான் பேசினதே இல்லையே. And I told her, I have never spoken to you. நான் என்ன பண்ணேன் உனக்குன்னு கேட்டேன். And I asked her, what have I done for you? அவள் சொன்னாள், அவள் ஒரு பையனை விரும்பினாள். And she said, I once desired a man. சில நாட்கள் கழித்து அந்த பையன் அவளை விரும்பாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டான். After a while, that man came to me and said he was going to marry another woman. அவளுடைய உள்ளம் உடைந்தது. And my heart was broken. இனி இருக்கிறதை விட செத்து விடலாம் என்று தீர்மானித்து விட்டாள். And I decided to die. சில பேருக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை அதுதான். And this is one grace that the Lord grants to some. சாகிறதுக்கு முன்னாடி ஜெபத்துக்கு வந்துட்டு போய் செத்துடலாம். Some think, even before taking my own life, let me come to the prayer meeting and then do it. 10 தூக்க மாத்திரைகளை வாங்கி பர்ஸ்ல வைத்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு வந்து விட்டார். And she had bought 10 sleeping pills and she came to the prayer. அதுதான் முதல் தடவை அவ வர்றது. And that was the first time that she attended it. அன்றைக்கு இரவு ஆண்டவர் சொன்னார், இங்கே ஒரு பெண் வந்திருக்கிறாள், தற்கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாள், தயவு செய்து செய்யாதேன்னு சொன்னார். And that night the Lord told me that there was a woman who's there who's about to commit suicide. அதனால அவளுக்கு தற்கொலை செய்யவும் விருப்பம் இல்லை, ஆனா தூக்கி போடவும் மனசு வரல. And when she heard it, she did not want to take her own life, nor did she want to throw away ஒருவேளை those pills. இது எனக்குத்தான் சொல்லியிருப்பாரோ, Perhaps he may have said this for me, அல்லது வேற யாருக்காவது சொல்லியிருப்பாரோ, or he might have said it for someone else. இப்படின்னு மனசுல ஒரு குழப்பம். And there was a great confusion in her heart. அதனால இந்த குழப்பம் தீர்வதற்காக அவள் ஒரு தீர்மானம் செய்தாள். And she decided for her confusion to end. அடுத்த வாரமும் போகுவோம். I shall go the next week as well. அடுத்த வாரமும் இதே மாதிரி சொன்னா நமக்கு தான் சொல்லிட்டு தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சேன். And if he tells me that this is for me again the next week, then I will throw away my pills. அப்படி சொல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளலாம். But if he doesn't say that, then I will think that it's not for me and தயவு I செய்து will இந்த kill மாதிரி myself. எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு வராதீங்க. Do not make such decisions and then come for the prayer. அடுத்த வாரமும் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தார். And she was there the next week in the meeting. அப்பவும் ஆண்டவர் சொன்னார், இங்கே ஒரு வாலிப பெண் தற்கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறார், கடவுளுடைய விருப்பம் இல்லை என்று சொன்னார். And the following week too, the Lord said, there is a young woman here who is about to commit suicide. அதனால் 10 மாத்திரையை தூக்கி எறிந்து விட்டார். So she immediately threw away all her pills. பாருங்கள், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு அடிமையாகி போனவர்கள், Look at the people who have been addicted or enslaved unto other people. நீ இல்லைன்னு சொன்னா நானும் இல்லை. If you will not exist, I shall also not exist. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். The children of God should never promise any such thing to anybody. ஏன்னா இந்த உலகத்துல யாரும் நிரந்தரமானவர்கள் இல்லை. Because no one is permanent in this world. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை. Those who are today are not there tomorrow. நீ இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன்னு யாருக்கும் ப்ராமிஸ் வாக்கு கொடுக்காதீர்கள். Never promise or swear that if you don't exist, I will also cease to ஆண்டவர் exist. ஒருவருக்கு மட்டும்தான் நான் அப்படி சொல்ல முடியும். Only to God Almighty can we say வேற that. எந்த மனிதர்களுக்காகவும் நீங்கள் அடிமையாகாதீர்கள். We don't have to become slaves to anyone else. உங்களை உண்டாக்கினவர் அவர். Because he is the one who created you. தாயின் கருவிலேயே உங்களை தேர்ந்து கொண்டவர் அவர். He is the one who chose you from your mother's womb. உலகம் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை முன்குறித்தவர் அவர். And he had predestined and chosen you even before the நாம் creation of the பாவம் world. செய்த போது நம்மை தள்ளி விடாமல் நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் அவர். And even when you sinned, he did not cast us out, but he gave his own life for us. அவரிடத்திலே மட்டும்தான் நாம் அப்படி வாக்குறுதிகளை கொடுக்க முடியும். And only unto him can we promise. ஏனென்றால் நாம் நமக்கு சொந்தமில்லை, அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். Because we don't belong to ourselves, but he has bought us. பாவத்திற்கு நம்மை விட்டு விட்டோம்.
we have sold us to sin. அவர் விலை கொடுத்து இரத்தத்தை சிந்தி விலையாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். Though we sold ourselves to sin, he bought us with a price. ஆகையினாலே நாம் அவருக்கே சொந்தம். And so we belong to him. Praise the Lord. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கே சொந்தம்னு சொல்லுங்க. Lord, I am yours. I belong to you. உமக்கே சொந்தம். I belong to you. என் உடலும் என் உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். என் உடலும் என் உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். தேவனே உமக்கே சொந்தம். எங்கள் ராஜனே உமக்கே சொந்தம். எல்லாம் சேர்ந்து தேவனே உமக்கே சொந்தம். எங்கள் ராஜனே உமக்கே சொந்தம். என் உடலும் என் உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். என் உடலும் என் உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.